ஆராதிக்கிற தேவன் யார் என்றால் உங்களுடைய அனைத்து சூழ்நிலைகளையும் அவர் நன்றாக அறிந்து வைத்திருக்கிறார். நீங்கள் அந்தரங்கத்திலே வடிக்கிற கண்ணீரை பார்க்கிறார். உங்களுக்கு தெரியாமல் ஆமென் பல மனிதர்கள் உங்களுக்கு எதிராய் செயல்படுவதையும் கர்த்தர் பார்க்கிறாரு. ஆமென். யாக்கோபு லாபானுக்கு வீட்டை விட்டு புறப்பட்டு வரும்போது ஆமென் ஸ்தோத்திரம், லாபான் யாக்கோபுக்கு விரோதமாய் செயல்பட்டு வருவதை யாக்கோபு அறியவில்லை. ஆனா கர்த்தர் அறிந்திருக்கிறார். லாபான் சொல்லுகிறார், ஆமென், கர்த்தர் சொப்பனத்தில் அவனுக்கு நன்மை அன்றி தீமை என்று செய்யாதபடி எச்சரிக்கையா இரு என்று சொன்னதுனால உன்னை அமைதியா விட்டு வைக்கிறேன், இல்லைன்னா நான் யாருன்னு காட்டி தந்திருப்பேன். ஆமென். இந்த சம்பவம் யாக்கோபுக்கு தெரியாது. ஆனால் யாக்கோபுக்காக கர்த்தர் செயல்பட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறேன்? ஏன்னா அவனுடைய சூழ்நிலைகளை, யாக்கோபின் நிலைமைகளை யார் அறிந்திருக்கிறாரோ இல்லையோ, கர்த்தர் அறிந்திருக்கிறார். இந்த வாலிபனுடைய நிலைமைகளை, இவன் படுகிற கஷ்டங்களை கர்த்தர் அறிந்து அவனுக்கு ஒரு அற்புதத்தை செய்தார் என்றால், புதிய வருடத்துக்குள் கடந்து செல்கிற தேவ பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்களை பார்த்து சொல்றேன், உங்களுடைய அனைத்து சூழ்நிலைகளையும், உங்களுடைய அனைத்து தேவைகளையும், நீங்கள் வடிக்கிற கண்ணீரையும், உங்க பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிப்பதையும், உங்கள் எதிர்காலங்களுக்காக நீங்கள் கஷ்டப்படுவதையும் எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். நிச்சயமா அதற்கு ஒரு முடிவு உண்டாகத்தான் போகிறது. நாம் ஆராதிக்கிற இயேசு அவர் கிரியை செய்ய வல்லமுள்ளவராய்